ஜெய் ஸ்ரீராம். மா கங்கா டூரிசத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். மா கங்கா டூரிசத்தில் பிரதானமாக காஷி யாத்திரை பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு யாத்திரைக்கு போகும்போதும் ஒரு புதுவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கு புதுவிதமான அனுபவங்களை கடத்திட்டு போவாங்க. அந்த வகையில் இந்த ஜூன் மந்த் யாத்திரை நமக்கு இதே மாதிரி ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு யாத்திரை லைஃப் டைம் மெமரிஸாக மாறுச்சு. இத்தனை யாத்திரையில் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சிருந்தது இந்த ஜூன் மந்த் யாத்திரை. எல்லா யாத்திரையிலிருந்தும் நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கும். ஆனால் இந்த யாத்திரை ஒரு நம்ம குடும்ப நபர்களோட எப்பயுமே மா கங்கா டூரிசத்தோட பயணம் பண்ணக்கூடிய நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ரிவ்யூ வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஒரு குடும்பத்தோட ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த யாத்திரை ஒரு குடும்ப நபர்களோட பயணம் பண்ண மாதிரி ஒரு உணர்வு. எதனால் அப்படின்னா இந்த யாத்திரையில் முழுக்க பெண்கள் மட்டுமே பயணம் பண்ணோம். பெண்கள் மட்டும்தான் பயணம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணலை. அது தானாகவே அமைஞ்சு அப்படி வந்திருந்தது. டீனில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, 20s இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, 30s நான், 40s 2 அக்காங்க வந்திருந்தாங்க. அப்புறம் 50s ஆல்மோஸ்ட் 60 ரீச் பண்ணக்கூடிய ஒரு அம்மா. இந்த மாதிரி நாங்கள் 6 பேர் பயணம் பண்ணியிருந்தோம் இந்த யாத்திரையில். இது ஒரு குரூப் ட்ரிப் கிடையாது, கஸ்டமைஸ்டு ட்ரிப்பு தான். இந்த நாங்கள் 6 பேர் போக போகிறோம், இந்த 5 பேர் இந்த யாத்திரைக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே நான் இந்த யாத்திரையை ஃபர்தராக மார்க்கெட்டிங் பண்ணலை, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா எனக்கு இவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணணும் அப்படின்னு பர்சனலாக ஃபீல் ஆகிடுச்சு. அதனால் இந்த டேட்டை நாங்கள் பெருசாக ப்ரொமோட் பண்ணலை. மார்ச் மாதம் எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. அம்மா அவர்கள் காஞ்சிபுரத்துலேருந்து அம்மா வந்தாங்க. அவங்கள பற்றி அவங்க பெருசாக வெளியில் சொல்கிறதுக்கு விருப்பப்படலை. அதனால் சில ப்ரோட்டோகால் காரணமாக அவங்கள பற்றி குறுகிய தகவல் மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். அம்மா கால் பண்ணியிருந்தாங்க காஞ்சிபுரத்துலேருந்து. மா கங்கா டூரிசத்தில் நம்ம ஆரம்ப காலத்தில் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்து காஷிக்கு போகணும், காஷிக்கு போனால் இந்த பொண்ணு கூட தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் பேசி நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி அப்படி நம்ம வீடியோலாம் பார்த்து அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க நமக்கு கால் பண்ணி அம்மா இந்த மாதிரி இவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி அம்மா நம்மளோட மா கங்கா டூரிசத்துக்குள்ளே வந்தாங்க. டே 1 அம்மா கிட்ட பேசும்போது காஷிக்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தது. அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், கால்வலி, அந்த வயதுக்கே உரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அம்மா ஷேர் பண்ணாங்க. நான் உங்களை வீடியோஸில் பார்க்குறேம்மா, நீங்கள் ரொம்ப நல்லா கூட்டிகிட்டு போகிறீங்க, ஆனால் என்னால் உங்களோட வேகத்துக்கு நடக்க முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது, உங்களோட வேகத்துக்கு நடக்க முடியாது, ஆனால் எனக்கு உங்கள் கூட வரணும்னு ஆசை இருக்குமா, அது போதுமா, நாங்கள் உங்களை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோம். மார்ச் மாதம் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் டேட் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சு. டேட் டிஸ்கஷன் பண்ணும்போதே அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தது. ஹெல்த் இஷ்யூக்கு முன்னாடி அவங்களோட குடும்பத்தில் ஒரு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ஒருத்தவங்களுடைய மரணம் ஏற்பட்டுச்சு. அந்த மரண தருணத்தில் கூட ஒரு 30 நாள் போட்டுமா இதை பற்றி பேசலாம், அவங்க வாயிலிருந்து வேணான்னு வரல, 30 நாள் போகட்டுமா நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஃபோன் பண்ணி அம்மா நம்ம கொஞ்சம் நாள் கழித்து பிளான் பண்ணிக்கலாமா, இல்லைம்மா நான் சரியாயிடுவேன், நம்ம போகலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்துட்டு இருந்தது இல்லையா, பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருந்தப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு அம்மா எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்க சைட்லேருந்து எந்த விதமான ஒரு மெசேஜும் வரல. ஸோ அம்மா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக இந்த டேட் சூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி நாங்கள் இதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த யாத்திரையில் நம்ம லேடிஸ் மட்டும்தான் போக போகிறோம். எதனால் அப்படின்னா அடுத்து பிரியா மேம் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒரு பேங்க் ஸ்டாஃபு. அவங்களும் இதே மார்ச் மாதம் அம்மா எப்போ என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்களோ அதே தருணத்திலேயே பிரியா மேமும் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. பிரியா மேம் நம்மளோட 24 மணி நேரத்தில் 3 சக்தி பீடம் கவர் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ பார்த்துட்டு தான் பிரியா மேம் முத என்கிட்ட தொடர்பு கொண்டாங்க. பிரியா மேம்க்கு மெயினாக
ஒரே யாத்திரையில் இத்தனை சக்தி பீடம், இத்தனை திவ்ய தேசம் இதெல்லாம் பார்க்குறோம், ஜோதிர்லிங்கம் 2 பார்க்குறோம், இத்தனை புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணுறோம். இந்த யாத்திரையை நான் மிஸ் பண்ணுறதுக்கு விரும்பலமா, நான் கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருந்தது. அந்த ஹெல்த் இஷ்யூஸை வந்து சரி பண்ணிவிட்டு இந்த யாத்திரைக்கு நான் வரணும் அப்படின்ட்டு ஒரு 3 மந்த் அவங்க ரெகுலராக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களும் இந்த யாத்திரையில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேருமே அவங்களோட மெயின் டார்கெட் வந்து இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டெம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது, இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டெம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஸோ நான் இதில் வந்து ஒரு குரூப்பாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், இவங்களை நம்ம கஸ்டமைஸ்டாகவே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு கஸ்டமைஸ்டாக பிளான் பண்ணோம். பிரியா மேம் வந்து அவங்களோட 2 குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைங்களோட இந்த டீனேஜில் இருக்கும்போது பக்திக்குள்ளே அவ்வளோ சீக்கிரமாக வர முடியாது இல்லையா. குழந்தைங்க யாத்திரைக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அவங்களோட தாட்ஸ் வந்து நிறையா ஷாப்பிங் பண்ணணும், நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப எல்லா இந்த வயதுக்கே உரிய ஒரு அந்த விளையாட்டுத்தனம், அந்த குறும்பு இதெல்லாவோட தான் அந்த குழந்தைங்க இருந்தாங்க. கங்கையில் போய் இறங்கின அடுத்த நிமிஷத்துலேருந்து, கங்கைக்கு போயிட்டு வந்த அந்த நொடியிலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆணுச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஒரு அப்படியே அந்த கங்கை மேலே ஒரு ஈர்ப்பு, விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து விஸ்வநாதர் மேலே ஒரு ஈர்ப்பு. இந்த ஒரு காரணத்தினால தான் சின்ன வயசில் காசிக்கு போகாதீங்க, காசி உங்களை இழுத்துருவோன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் போகாதீங்கன்னு ஸ்டாப் பண்ணி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த காலத்து பசங்களோ இந்த காலத்து ட்ரெண்டோ அப்படி கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் விஸ்வநாதரை வந்து பார்க்கலாம், எப்போ வேணாலும் காசிக்கு போகலாம், காசி நம்மளை ஈர்த்தாலும் திருப்பி திருப்பி நம்ம காசிக்கு வரலாம். அந்த குழந்தைங்க கங்கைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என்கிட்ட திருப்பி நம்ம எப்போ கங்கைக்கு போவோம், திருப்பி நம்ம எப்போ போய் விஸ்வநாதரை பார்ப்போம், நைட்டு 12 மணிக்கு கங்கை கூட்டிகிட்டு போகிறீங்களா, மணிக்கர்ணிக்கா கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு அவங்க வந்த அந்த ஷாப்பிங், ஃபுட்டு இதெல்லாம் மறந்து கங்கை கூட்டிகிட்டு போங்க, கங்கை கூட்டிகிட்டு போங்க, விஸ்வநாதரை பார்க்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த காசிக்குள்ளே அவங்க அப்படியே மூழ்கின விஷயம் வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பிரியா மேமும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, கண்ணு முன்னாடி குழந்தைங்க வந்து இவ்வளோ மாறி இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னாடி அந்த மாறுதல் ஏற்படும் போது மனசுக்கு அத்தனை திருப்தியாக இருந்தது. குழந்தைங்க போகும்போது அவ்வளோ ஒரு சாந்தமாக அந்த காசியை உள் வாங்கிட்டு போனாங்க. அது மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருந்த அம்மாவை பற்றியும் பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அம்மா வந்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு தான் நம்ம மாகங்கா டூரிசத்தோட கை கோர்த்து இந்த யாத்திரைக்கு வந்தாங்க. அம்மா ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசும்போது அந்தளவுக்கு அவங்களோட பேக்ரவுண்ட் எதுவும் எங்களுக்கு தெரியல. நம்ம கூட பயணம் பண்ணும்போது தான் அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு பல வருடங்களாக இந்த மாதிரியான யாத்திரைகள் பண்ணிகிட்ருக்கவங்க கூட கை கோர்த்து அவங்களோட பயணத்தை அவங்க மேற்கொண்டிருக்கலாம். எதனால் அவங்க வந்து மாகங்கா டூரிசமோட வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, எதனால் ரஞ்சிதா கூட வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நான் பரிபூர்ணமாக நம்புறது, அவங்க மூலியமாக நான் வாராகியை பார்க்கணும் அப்படின்னு வாராகி இந்த சங்கல்பம் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் காசிக்கு எத்தனையோ தடவை போயிருக்கோம், வாராகி கோயில் போனதில்லை, குமரகுருபரர் மடம் போனதில்லை. இது எல்லாமே நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் தான் குமரகுருபரர் மடம்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம யார் மூலியமாக போகணும், யார் மூலியமாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு இறைவன் முன்னாடியே சங்கல்பம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரே ஒரு குரல் தான் எப்பயுமே மனசில் ஓடும், இதனால் இவன் முடிக்கும் என ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற மாதிரி. அம்மா வந்தனால தான் வாராகி கோயிலுக்கே நாங்கள் போனோம். வாராகி கோயிலுக்கு போனோன்னே அம்மா அப்படியே அந்த வாராகி மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பில் அப்படியே அவங்க கண்ணில் இருந்து மாலை மாலையாக தண்ணி ஊற்றுது, அப்படியே அப்படியே குளம் மாதிரி நிற்கிது கண்ணீர். அந்த உண்மையான பக்தி அவங்களோட கண்ணில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு இடத்துலையும் ஒரு கோவில்லையும் அப்படியே அந்த பக்தியில் எல்லாருமே இந்த டீமில் வந்து எல்லாரோட கண்கள்லையும் ஒரு கோயில்லையும் கண்ணீரை பார்க்க முடிஞ்சிச்சு.
அம்மா வந்து ஒரு பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி தான். அவங்க வீட்டில் வந்து அவங்கள தங்க தட்டில் வச்சு தாங்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்க பசங்க ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுடைய டாட்டர் இன்லாஸ் ஃபோன் பண்ணுவாங்க. பேரம்பேத்திங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, எல்லாம் கம்ஃபர்டபுளாக. அம்மாவும் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ரூமை விட்டு வெளியில் எடுத்து வைக்கிறோன்னா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்கள பார்த்து நிறைய விஷயம் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு குடும்பமாக டச்வுட் அவங்கள பார்த்து நிஜமாக எல்லாருமே கண் வச்சோம். அவ்வளோ ஒரு அப்டேட்டடாக, அம்மா மேலே அவ்வளோ கேரிங்காக, பசங்க மேலே அவ்வளோ கேரிங்காக நிறையா விஷயம் அம்மாக்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவ்வளோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் கூட நம்ம ஒரு குரூப்பாக போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கணும். இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு ஆன்மீக யாத்திரை. போகிற பர்பஸ் என்ன அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு எங்களுக்கு நிஜமாகவே அவங்க யாத்திரைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எவ்வளோ அவங்க வீட்டில் அவங்கள வந்து சொஃபஸ்டிகேஷனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அம்மா இந்த ஹோட்டல் தாம்மா ஸ்டே. ஓகேம்மா, இதுக்கு என்னம்மா, நல்ல ரூம்மா, நல்ல ஸ்டேம்மா அப்படின்னு. அம்மா இந்த ஹோட்டலில் தாம்மா போதும்மா, என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்கலாமா. அம்மா காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, எந்திரிச்சிடலாண்டா, 3:30க்கு ரெடியாகி உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட அந்த ஆர்வம், அந்த டெடிகேஷன், அவங்களால ஹெல்த்து சுத்தமாக முடியல இருந்தால் கூட இந்த யாத்திரையை கம்ப்ளீட் பண்ணிடணும், நம்மளால் யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க இந்த வயசில் எடுத்துக்கிட்ட சர்தை ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு தடவையும் சொல்கிற மாதிரி தான். சீனியர் சிட்டிசன்ஸ் கூட ட்ராவல் பண்ணும்போது நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுக்க முடியும். நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிற ஒரு பெரியவங்கக்கிட்டேயும் நம்ம பேசும்போது நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். சீனியர் சிட்டிசன்ஸை ஒதுக்காதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் தான். பொதுவாக இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் கூடலாம் ட்ராவல் பண்ணும்போது அந்த 9 நாள் பயணம் முடிஞ்சு அவங்க நம்மளை விட்டு போகும்போது ஒரு பெரிய மிஸ்ஸிங் ஃபீல் வரும். அந்த மாதிரி தான் அந்த தடவை இந்த யாத்திரையை எங்களை நம்பி பயணம் பண்ண பிரியா மேமுக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, ராஜியக்காவுக்கும் சரி மிகப்பெரிய நன்றிகள், நமஸ்காரம். தொடர்ந்து மாகங்கா டூரிசத்தில் நம்மளோட கூட பயணம் பண்ண யாத்ரிகள் நமக்கு கொடுத்த ஃபீட்பேக்கை நீங்களும் பாருங்கள். காஷிக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு பிளான் இருந்தால் உடனே காஷி யாத்திரையை பிளான் பண்ணிடுங்க. கை கால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும்போதே காஷி மாதிரியான யாத்திரைகள் பண்ணிடணும். ஏன்னா நிறையா ஏறணும் இறங்கணும். அங்கே போயிட்டு உங்களால் ஒரு சில இடங்களுக்கு போக முடியாமல், உடல்நிலை குறைவு காரணமாக போக முடியாமல் இருந்தால் அது உங்களுக்கு தான் மன கஷ்டமாக இருக்கும். அதனால் காஷிக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்போதே அந்த யாத்திரையை பிளான் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து மாகங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பாருங்கள். உங்களோட யாத்திரையை மாகங்கா டூரிசத்தோட பிளான் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ்.